இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நாம் அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். உலகமெங்கும் அன்னையினுடைய பிறப்பு விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகின்றது. ஒருமுறை ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய திருடிய குற்றத்திற்காக அவனுக்கு தூக்கு தண்டனை விடப்படுகின்றது, மரண தண்டனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுக்கு கடைசி ஆசையாக உனக்கு என்னவென்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அவன் சொல்கின்றான், நான் எனது தாயை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றான். உடனே அந்த தாயை அழைத்து வருகின்றார்கள். தூரத்தில் நின்று பேசுகின்றான். அப்பொழுது அவன் சொல்கின்றான், என்னுடைய தாயை இன்னும் பக்கத்திலே அழைத்து வாருங்கள், நான் அவரிடம் பேச வேண்டும் என்று சொல்கின்றான். இன்னும் பக்கத்திலே அழைத்து வந்தார்கள். அவன் மீண்டுமாக இன்னமும் நெருக்கமாக கொண்டு வார்கள் என்று சொல்கின்றான். கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது திடீரென பேசிக்கொண்டே இருந்த அவன் தன்னுடைய தாயின் காதை கடித்து கீழே துப்பினான். அப்பொழுது அங்கிருக்கின்றவர்களெல்லாம் அதிர்ச்சியானது. ஏன் இவன் இப்படி செய்தான் என்று அவனை கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் சிறு வயதிலே இருந்த பொழுது பள்ளிக்கு செல்கின்ற பொழுது சிறு சிறு பொருட்களை எல்லாம் திருடி வந்தேன். ரப்பர், பேனா, பென்சில் இவற்றையெல்லாம் திருடி வந்தேன். அப்பொழுதெல்லாம் என்னுடைய தாய் அதை கண்டும் காணாமல் இருந்தாள். என்னை எந்த ஒரு திருத்தலும் செய்யவில்லை. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் நாளாக பெரிய பொருட்களை நான் திருட ஆரம்பித்தேன். இப்பொழுது நான் மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரனாக மாறிவிட்டேன். எனவே தான் அந்த காதை நான் கடித்தேன். என்னுடைய தாயை நான் கொண்டிருந்தால் அவளை உடனே மறந்து விடுவார்கள். ஆனால் எப்போதெல்லாம் இந்த உலகத்திலே மக்கள் என்னுடைய அம்மாவை ஒரு காதோடு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தாய்க்கும் என்னுடைய பிள்ளையை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து வளர்ப்பார்கள். அதற்காகத்தான் காதை கடித்து துப்பினேன் என்று அந்த வாலிபன் சொன்னாராம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அன்னையானவர் எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கின்றார். எல்லா கணவர்களுக்கும் ஒரு நல்ல மனைவியாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய பிறப்பு விழாவிலே நமக்கு வலியுறுத்துகின்றார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை மிகவும் தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. அன்னை மரியாளின் வாழ்க்கை ஜெபம் நிறைந்த வாழ்க்கை. அன்னை மரியாளின் வாழ்க்கை இறை வார்த்தையை சிந்திக்கின்ற வாழ்க்கை. அன்னை மரியாளின் வாழ்க்கை குடும்பத்தை பொறுப்போடு வழி நடத்துகின்ற வாழ்க்கை. இப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒரு நல்ல தாயாக இருக்கின்றோமா? பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுகின்றது என்றால் எங்கிருந்து பேசுகின்றார்கள்? அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் கெட்ட வார்த்தையாக பேசுகின்றார்கள். அவர்கள் ஒழுக்கத்தில் வளரல, ஆன்மீகத்தில் வளரல, ஜபத்தில் வளரனா, தந்தை தாய் நீங்கள் ஒழுக்கத்திலும் ஜபத்திலும் வளர வேண்டும். முக்கியமாக தாயானவர், தாய் எப்படியோ அப்படித்தான் பிள்ளை இருக்கும். தாய் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடும் ஆன்மீகத்தோடும் விசுவாசத்தோடும் சுறுசுறுப்போடும் தன்னுடைய பணிகளை செய்கின்ற பொழுது பிள்ளைகளும் வளர்வார்கள். ஒரு மனைவியினால் எப்படிப்பட்ட கணவனையும் திருத்த முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இன்றைய நாள் அன்னை மரியாள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுள்ள ஒரு தாயாக, எடுத்துக்காட்டுள்ள ஒரு மனைவியாக இருக்கின்றார். எனவேதான் சீராக்கின் புத்தகத்திலே நாம் அழகாக வாசிக்கின்றோம், ஒரு நல்ல மகனை பெற்றவர் தந்தைக்கு பெருமையை சேர்க்கின்றார், இழிவானதை எதுவும் செய்ய மாட்டார். அதே போல நல்ல மகளை பெற்றவர் தந்தைக்கும் தன்னுடைய கணவனுக்கும் பெருமை சேர்க்கின்றார், இழிவானதை அவர் எதையும் செய்ய மாட்டார் என்று சீராக்கின் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். தாய் மட்டுமல்ல, அல்லது மனைவி மட்டுமல்ல, கணவன், தாய், தந்தை எல்லோருமே நாம் சிந்திக்க வேண்டியது அன்னை மரியாளை போல குடும்பத்திற்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இன்றைய இந்த பிறப்பு விழாவிலே நான் அன்னையின் திருத்தலத்திற்கு சென்று அல்லது அன்னையின் கோவிலுக்கு சென்று நான் மண்டியிட்டு என்னை ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல தாயாக, ஒரு மனைவியாக மாற்றும், என்னை ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல கணவனாக மாற்றும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உதாரணமாக விளங்க செய்தல்லும். அன்றைய காலகட்டங்களெல்லாம் தாத்தா பாட்டிகள் எல்லாம் பைபிள் கதைகளை சொல்லி வளர்த்தார்கள். இன்று எத்தனை பேருக்கு குழந்தைகளுக்கு ஆதாம் ஏவாள் கதை கூட தெரியும்?
அதை நாம் சொல்லியிருக்கின்றோமா? எப்படி அவர்கள் இருந்தார்கள், சுதந்திரமாக இருந்தார்கள், எப்படி பாவம் செய்தனால் அதனால் விளைந்த விளைவு என்ன என்பதை எத்தனை குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். விவிலியத்தை நாம் உறங்குகின்ற பொழுது அல்லது தூங்குவதற்கு முன்பாக குழந்தைகளுக்கு எத்தனை கதைகளை நாம் சொல்லியிருக்கின்றோம். இன்று தூங்குவதெல்லாம் நாம் செல்போன் மொபைலில் பார்த்து கொண்டே, பெற்றோர்களும் தூங்குகின்ற பொழுது குழந்தைகளும் அதைத்தான் பார்த்து கொண்டே தூங்குகின்றார்கள். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையை உள்ளத்திலே நிறுத்தி அதையெல்லாம் தியானித்து கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் எந்த பெண்மணியும் படாத அவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார். இயேசுவை வளர்ப்பதற்காக அவர் எகிப்துக்கு அவர் பல துன்பங்களை அனுபவித்து சென்றார். அவர் திருமணத்திற்கு முன்பே கருவுற்றார். எவ்வளவு ஒரு சஞ்சலங்களை அவர் சந்தித்திருப்பார். தன்னுடைய ஒரே மகன் சிலுவைகளை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி பயணம் செல்கின்ற போது இழிவான பேச்சுகள், அவமானங்கள் காரி துப்புகின்ற பொழுது அவருடைய மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். எல்லாத்தையும் உள்ளத்தில் வைத்து தியானித்தவராக, ஒரு வீரமிக்க பெண்மணியாக, ஒரு எடுத்துக்காட்டுள்ள ஒரு பெண்மணியாக, தாயாக திகழ்கின்றார். அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அந்த அன்னையைப் போல நம்முடைய வாழ்வும் தாழ்ச்சியிலும் பக்தியிலும் இறைவார்த்தையை தியானிப்பதிலும் நாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுள்ள ஒரு மகளாக வாழ இன்றைய நாளிலே சிறப்பாக அன்னையின் ஆலயத்திற்கு சென்று நாம் ஜெபிப்போம். அன்னையுடைய பிறப்பு விழாவின் அருளும் ஆசீரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமேன்.